கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறவர். உண்மையாகவே என் வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 40 வருஷங்கள் மேலாகிறது. அவரோடு மாத்திரமல்ல, அவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டு 25 வருஷங்களாகிறது. எவ்வளோ பாடுகள், வேதனைகள், நிந்தனைகள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் மாறாதவராக, அவர் இருக்கிறவராக இருந்து என் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்கிறார். இந்த நாளிலும் கூட ஜெருசலேமிலிருந்து தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். உண்மையாகவே நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நிச்சயமாய் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையிலே என்ன தேவை இருக்கிறதோ தேவன் சந்திப்பார். என் வாழ்விலே தோற்று போவேன், வெட்கப்பட்டு போவேன், துக்கப்பட்டு போவேன் என்று யோசித்த நாட்கள் உண்டு. ஆனால் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக வெட்கப்படாதபடிக்கு என் தேவன் அழைப்பை உறுதி செய்தார். அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அழைப்பை உறுதி செய்வார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாற்றுவார். கர்த்தர் அற்புதம் செய்ய நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம். நல்ல வேலைக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவி தேவன் தாமி அருமையான தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பீராக, அற்புதம் செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியிடமை துதிக்கிறோம். ஆண்டவரே நகரத்திலிருந்து உம்முடைய ஆண்டவரே தேசத்திலிருந்து நீர் கடந்து வந்த இந்த பூமியிலிருந்து கர்த்தாவி உம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா விதமான தேவையெல்லாம் சந்திங்க. பிரச்சனையெல்லாம் நீங்குவதாக. பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விலகும்படியே ஜெபிக்கிறையா. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தீபாலா சந்தரபல துருபியா பிரசனத்தை நான் உணர்கிறையா. உடைய பிரசனத்தோடு கூட தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.